சமீப காலமாக அடிக்கடி நம்ம கேட்கக்கூடிய ஒரு விஷயம் வரி விதிப்பு. 50% 100% அப்படின்னு வரி விதிச்சுக்கிட்டே இருக்காங்க. முக்கியமா இந்த வர்த்தக போர், இந்த பொருளாதார போர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீண்டுகிட்டே இருக்கு. அதே மாரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதன் மூலியமாக 100% வரி விதிப்பு இந்தியாவுடைய பொருட்களுக்கு, இறக்குமதி பண்ற பொருட்களுக்கு. அதனால இந்தியா மட்டும் இல்லாம பல நாடுகள் பாதிக்கப்பட போகுது. இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இந்தியாவுக்கு என்ன நஷ்டம்? இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா, யார் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க? இது எப்படி இத முடிவு கொண்டு வர்றது? ஒரு கோல்டு வார், ட்ரேடிங் கோல்டு வார் ஆரம்பிச்சிருச்சா? பல கேள்விகளுக்கு விடை தேடி இருக்கப்போது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்து நம்மளே பார்த்தீங்கன்னா, அவருடைய அதிரடியான சட்டங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய விளைவுகள் அப்படின்னு பல வீடியோக்கள். அதே மாரி இந்த வீடியோவும் ஒரு அதிரடியான சட்டம் தான். இதன் மூலியமாக நிறைய பாதிப்புகள் ஏற்பட போகுது. இந்த வரி விதிப்பு 100% வரி விதிப்பு இறக்குமதி பண்ற பொருளுக்கு. என்னங்க இது அநியாயமா இருக்கு. 100% வரி விதிச்சா எப்படிங்க? அப்படின்னு கேட்கும்பொழுது, முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் இருக்கு. இந்தியா தாண்டி மற்ற எந்த நாடுகள்லாம் அதுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நம்ம இதுல. சரி, எந்தெந்த பொருள்களுக்கு இறக்குமதி பண்ற பொருளுக்கு 100% வரி விதிக்கிறாங்கன்னா, மருத்துவம் சார்ந்த பொருள்களுக்கு, அது மட்டும் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பொருள்களுக்கு, ரசாயனம் சார்ந்த பொருள்களுக்கு மற்றும் ஒரு சில முக்கியமான பொருள்கள். இந்த 100% வரி விதிப்பு மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விஷயம், இது பொருளாதார வர்த்தகமா இருந்தாலும் சரி, உலக அளவுல மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலுமே சரி, இதனுடைய விளைவுகளால பாதிப்புகள் யாருக்கெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னா, சீனா, ஜெர்மனி, கனடா, ஐரோப்பியா கண்ட்ரிகள் மற்றும் இந்தியா. இந்த நாடுகள் எல்லாமே இதில் மிகப்பெரிய குறி வச்சு தாக்கப்படுது. அது மட்டும் இல்லாம, இந்த பொருள்கள்ல என்ன விஷயம்னா, உள்நாட்டு உற்பத்தியை நமக்கு பாதுகாக்கணும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போதே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப வற்புறுத்தி சொல்லிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும் பொழுது, இந்த திட்டத்தின் மூலியமாக மற்ற நாடுகள் பாதிக்கப்படக்கூடும். ஆனா அதே சமயம் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கூற்றின்படி அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அவருடைய கூற்று. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பொருட்கள் எல்லாமே 100% வரி விதிச்சாங்க அப்படின்னா, அப்ப இதை நம்பியிருக்கக்கூடிய விஷயம் என்ன ஆகும்னா, மருத்துவத்துறையில தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த துறைக்கு தான், இப்ப மருத்துவம் துறை தான் மிகப்பெரிய ஒரு துறை. அது மட்டும் இல்லாம அத்தியாவசியம், அடிப்படையாக ஒருத்தவங்க ஒரு எந்த நாடாக இருந்தாலுமே, அது நாட் ஒன்லி அமெரிக்கா, இந்தியாவாக இருந்தாலுமே, இல்ல வளர்ந்து வரும் நாடுகளாக இருந்தாலுமே, இல்ல வளராத நாடுகள் எதுவாக இருந்தாலுமே, மருத்துவம் வந்து அடிப்படையாக பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, மருத்துவம் சார்ந்த பொருட்களுக்கு இறக்குமதியோட வரிய 100% அதிகரிச்சாங்கன்னா, அங்க என்ன ஆகும்னா, ஆல்ரெடி இருக்கிற அந்த மருந்துவோடைய விலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 3லிருந்து 4 மடங்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாம, அங்க சிகிச்சை பெறுவாங்க இல்லைங்களா? அவங்களுடைய எக்ஸ்பென்ஸும் அதிகமாக வரும். அது மட்டும் இல்லாமல், அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு வியாபாரம் பெருகும். ஆனா, நெறைய பேரு வெளிநாட்டு பொருட்கள வாங்க தவிர்த்துடுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கூற்று. ஓகே, இப்ப அந்த அதிக மருத்துவத் துறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியா கண்ட்ரிகள்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 35% அந்த மருந்துகள வந்து இவங்க வந்து இறக்குமதி பண்றாங்க. இந்தியா மற்றும் சைனா நம்மகிட்ட இருந்து வந்து 25% மருத்துவம் சார்ந்த பொருட்கள இறக்குமதி பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, ஐரோப்பிய கண்ட்ரிகள் ஒன்றிணைந்து 30%. ஆனா இந்தியா, சீனா வந்து பார்த்தீங்கன்னா 25%. அப்போ இங்கிருந்து நம்ம அந்த ஏற்றுமதி, இறக்குமதியை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வியாபாரம் முற்றிலுமாக பாதிக்கும். இந்த மாரி பொருட்கள் விலை உயர்வு, மருந்துகள் விலை உயர்வு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆல்ரெடி அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இது இன்னும் அதிகமாச்சுன்னா, இத வந்து யாரும் நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, உள்நாட்ல நம்ம ஏன் அங்க போய் 100% வரிய குடுத்து வாங்கணும்? நம்ம நாட்டு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம நாட்டு பொருட்கள், இல்ல நம்பளுடைய சட்டதிட்டங்களுக்கு, நம்மளுடைய வரி விதிப்புக்கு எந்த நாடுகள் மருந்துகள் குடுக்குறாங்களோ, அத நம்ம பிரிஃபரன்ஸ் குடுக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால என்ன ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ளை செயின் ப்ராப்ளம் ஏற்படும். வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கக்கூடிய அந்த மருந்துகள் இல்லன்னா இறக்குமதியுடைய சப்ளை செயின் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனா நன்மைகள் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உள்நாட்டு சிகிச்சைகள் விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே, அவங்களுடைய பொருட்களுடைய விலை உயரும். அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பெரிய அளவுல உயரும் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் நம்புறாரு.
சரி, ஓகே. இந்த விளைவு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள உலக நாடுகள்ல இருந்து ஏற்படுத்தியிருக்கு? ஆல்ரெடி வந்து ஐரோப்பியா கண்ட்ரிகள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்ப காட்டிட்டு இருக்காங்க. ஐரோப்பியா மற்றும் சீனா 2 நாடுகளுமே இது வந்து நாங்க வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து ஒரு கோல்டு வார் இது. இது வந்து அடுத்த ஒரு உலகப் போர், அடுத்த வந்து ஒரு வர்த்தக போர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஐரோப்பியா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து போர் தொடக்கம். இது ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு ஒரு கோல்டு வார் தொடக்கம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஐரோப்பியா சார்ந்த ஜெர்மனி, ஐரோப்பியா சார்ந்த கண்ட்ரிகள் பேசிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கோங்க. நாங்க இது தொடர்பாக சிறப்பு பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்கோம். பேசுறதுக்கு வாங்க அப்படின்னு அமெரிக்காவ அழைப்பு விடுத்திருக்காங்க. இல்ல நாங்க பேசுறதுக்கு வரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உலக நாடுகள்ல மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுது. பங்குகள், அ பங்குச் சந்தைகள். பங்குச் சந்தைகள்ல இதன் காரணமாக ஒரு சில மருந்துகள் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனியோட பங்குகள் குறைஞ்சிருக்கு. அதே சமயம் அமெரிக்கா சார்ந்த நிறுவனங்களுடைய பங்குகள் விலை உயர்ந்தும் இருக்கு. அப்போ அமெரிக்காவுக்கு இதில பெனிஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன? இப்ப ட்ரம்ப் அவர்கள் இப்ப தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, நாங்க தான் சுப்ரீம் பவர். நாங்க தான் சூப்பர் பவர். நாங்க சொல்றது தான் இங்க எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ஐடியாலஜில இருக்காரு. ஏன்னா, அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பரஸ்பர வரி விதிப்பு ஆரம்பிச்சு, இறக்குமதி வரிகள்லேருந்து ஆரம்பிச்சு, ஒவ்வொரு பொருளுக்கும் தனியாக வரி விதிக்கிறது அப்படின்னு நெறைய விஷயங்கள போடும்பொழுது, அமெரிக்காவுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய உள்ளூர்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, உள்ளூர் உற்பத்தி வந்து அதிகரிக்கும். உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கும். வெளிநாடு சார்ந்த பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? இப்போ அமெரிக்காவுல வெளிநாட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ட வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விஷயம். இன்னொன்னு அந்த அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற அந்த தேர்தல் பரப்புரை சொன்னார் இல்லைங்களா? அதனுடைய நீட்சி. நான் என்ன சொன்னேனோ, அதாவது நான் என்ன வாக்குறுதி குடுத்து உங்களுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு நான் வந்து இங்க வந்து நின்றுக்கணும். அத நான் காப்பாத்துறேன். அத நான் பின்பற்றுறேன். அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அடிச்சு சொல்றாரு இங்க. உலக நாடுகள் இத எப்படி வந்து இத வந்து பேலன்ஸ் பண்ண போறாங்க? அவங்களுடைய ஒரு அட்டாக் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எப்படியும் இத வந்து திரும்பி வாங்க போறது கிடையாது அப்படின்னு, அமெரிக்காவுடன் இண்டிவிஜுவலா ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். தனிப்பட்ட ஒப்பந்தங்கள். நம்ப வந்து பரஸ்பரமா நம்ம பண்ணிக்கலாங்க. நீங்க வந்து உலக நாடுகளுக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. ஆனா எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள பண்ணி குடுங்க. நாங்க உங்களுக்கு ஒரு சில விஷயம் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னு. அப்படி இல்லன்னா, அமெரிக்காவ வந்து எதிர்க்கக்கூடிய நாடுகள் பட்டியல்ல ஒரு குழுவா, ஒரு கேங்கா ஃபார்ம் பண்ணி, நாங்க இத வந்து எதிர்க்கிறோம். ஆன்டி அமெரிக்கா இன்கம்ஸ் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து, நாங்க வந்து உங்களுக்கு இப்ப நம்ம வந்து எப்படி இந்த பிரிக் பே ஒண்ணு கொண்டு வந்தோம் இல்லையா? டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஒன்றிணைஞ்சு ஒரு பே கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாரி விஷயங்கள பயன்படுத்தலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதன் மூலியமாக சட்ட ரீதியாக போராடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப உலக நாடுகள வந்து இத எத ஃபாலோ பண்ண போறாங்க? ஒண்ணு அமெரிக்காவுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒரு விஷயத்த கொண்டு வர போறாங்களா? இல்ல சட்ட ரீதியாக எடுக்க போறாங்களா? இல்ல நமக்கு எதுக்குங்க வம்பு? நம்ம தனிப்பட்ட முறையில அவங்கள டீல் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ண போறாங்களா? அப்படின்னு பல விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கியிருக்கு. எதிர்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் அமெரிக்காவை சார்ந்த நாடுகள் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்ப எப்படி நம்ம கட்சிகள் எல்லாம் கூட்டணி வைப்பாங்க இல்லைங்களா? தேர்தல் காலத்துல ஒரு கூட்டணி வைப்பாங்க. அதே மாரி இந்த அமெரிக்காவுடைய யாரு வந்து அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணி ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் ரொம்ப சார்ந்து இருக்காங்க. அமெரிக்காவ எதிர்த்து நம்மளால வந்து பொருளாதாரத்துல ஜெயிக்க முடியாது அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே, அமெரிக்கா கூட ஒரு ஒப்பந்தம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மாரி ஒண்ணு வச்சுக்கிட்டு, அது கூட அவங்க டிபெண்ட் பண்ணி அமெரிக்கா கூட நாங்க வந்து ஒன்றிணைகிறோம். அப்படின்னு பேசிக்கிட்டு, அமெரிக்கா அண்ட் டீம் அப்படின்னு ஒரு சில நாடுகளும், அதுக்கு நேர் எதிராக சீனா, ரஷ்யா, இந்தியா, ஆசிய நாடுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயமும் வேர்ல்டு ஃபுல்லாகவே ட்ரேட் கோல்டு வார் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிங்கிறது தான் இங்க பெரும்பான்மையான பொருளாதார நிபுணர்களுடைய கருத்து கணிப்பா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 100% வரி விதிப்பு அப்படிங்கிறது சார்ந்திருக்கு. நம்ம ஏன் ரொம்ப மருத்துவம் பத்தி பேசினோம்னா நெறைய பொருள் இருக்குல்ல. எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா மருத்துவம் அப்படிங்கிறது அடிப்படை விஷயம். இதுல கைய வச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு எதிர்வினைய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சந்திப்பாரு. அது மட்டும் இல்லாம பாதிப்பையும் ஏற்படுத்தும். எப்படி வந்து மற்ற நாடுகளுக்கு இதனால பாதிப்பு இருக்கோ, அதே மாரி அமெரிக்காவிலும் இதனால நெறைய பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த தான் பண்ணணும். இதுதான் இங்க கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நெறைய பேர் இருக்கும் பொழுது, அப்ப ஆல்டர்னேட்டா அத கொண்டு வரும்போது, ஆல்டர்னேட்டா கொண்டு வர இடத்துல நெறைய பற்றாக்குறைகள் ஏற்படும். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரஸ்ட் குறைபாடு ஏற்படும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். அப்போ இதில சாதக பாதகங்கள் அமெரிக்காவுக்கும் இருக்கு, மற்ற நாடுகளுக்கும் இருக்கு. அது எப்படி கையாள போறாங்க? இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புதிர்மறையே இருக்கும். ஸோ ஒரு விதத்தில அமெரிக்காவுடைய அந்த விஷயம் வந்து சாதாரண ஒரு ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இது சாதாரண ஒரு வரி விதிப்பு கிடையாது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் அடங்கியிருக்கு.
டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு சுப்ரீம் பவராக நிரூபிக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாரு. அதில் ஒரு முயற்சி தான் இதுவும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம இது சாதாரண வரி விதிப்பு, இதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகாம, கண்டிப்பாக இதை சுற்றி உள்ள அரசியல் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அரசியல் வந்து இன்னும் அடுத்து என்னென்னலாம் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் உற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி விதிப்பு சரியானதா? இல்லை இதை மாற்றி அமைக்கணுமா? மற்ற நாடுகள் இதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.